Next topic, genome editing and CRISPR-Cas9. Genome editing or gene editing is a group of technologies that has the ability to change an organism's DNA. ஒரு ஆர்கானிசத்துல டிஎன்ஏல மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய டெக்னாலஜி நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஜீனோம் எடிட்டிங் ஆர் ஜீன் எடிட்டிங் அப்படின்னு சொல்றோம். These technologies allows genetic material to be added, removed or altered at particular locations in the genome. இந்த ஜீனோம் எடிட்டிங்ல ஒரு ஆர்கானிசத்தோட ஜிஎன்ஏ சீக்வன்ஸ்ல அடிஷனோ ரிமூவலோ இல்ல ஆல்டர்னேட்டோ ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல பண்றத ஜீனோம் எடிட்டிங் அப்படின்னு சொல்றோம். Several approaches to genome editing have been developed. So இந்த ஜீனோம் எடிட்டிங் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு அணுகுமுறைகள் வந்து இருக்கு. A recent one is known as CRISPR-Cas9, which is short form of cluster regulator interspaced short palindromic repeats and CRISPR's associate protein 9. So CRISPR-Cas9 அப்படின்றோட விரிவாக்கம் clusters regulatorly interspaced short palindromic repeats. So 9 அப்படின்றது associate protein 9 குறிக்குது. The CRISPR-Cas9 system has generated a lot of excitement in the scientific community because it's faster, cheaper, more accurate and more efficient than other extinct genome editing methods. இந்த CRISPR-Cas9 வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் கம்யூனிட்டில ரொம்ப முக்கியமானதா இருக்கு. பிகாஸ் இது வந்து ஃபாஸ்டா வேகமா அண்ட் சீப்பர் ரொம்ப லோ குவாலிட்டி லோ செலவுல அக்யூரேட்டா அந்த ஜீனோம் எடிட்டிங் ப்ராசஸை செய்யக்கூடிய மெத்தட்ன்றதுனால இந்த காலகட்டத்துல சயின்டிபிக் ஃபீல்ட்ல ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முறையா இது உருவாகியுள்ளது. நெக்ஸ்ட் ஒன், rice was among the first plant to be used to demonstrate the facility of CRISPR mediate targeted mutagenesis and gene replacement. ரைஸ்ல தான் ஃபர்ஸ்ட் gene editing அப்படின்ற ப்ராசஸ் செஞ்சாங்க. The gene editing tools CRISPRs can be used to make hybrid rice plants that can clone their seeds. So இந்த ஜீனோம் சீக்வென்ஸ்ல ரைஸ் பிளான்ட்ல ஹைபிரிட் வெரைட்டிஸ் பண்ணி ஹைபிரிட் ரைஸ் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. So based on Imathias Quant and Venkateswar Sundaresan and அவருடைய friends reported in a new study which clearly shows one can re-engineer rice to switch it from a sexual to and asexual modes. So Imathias Quant and Venkateswar Sundaresan and அவங்க குரூப்ஸோட மெம்பர்ஸ் எல்லாமே ரைஸ் பிளான்ட்ல செக்ஷுவல்ல இருந்து ஏசெக்ஷுவல் மூலியமா ரைஸ் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி முடியும், அது மூலியமாவும் நம்மளால ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்த ஜீனோம் எடிட்டிங் மூலியமா அவங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒன், RNA interference, RNA small I. All characteristics of organisms are the result of expression of different genes which are region of nuclear DNA. ஒரு ஆர்கானிசத்துல இருக்கிற எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகளும் உட்கருவுல இருக்கிற அதாவது நியூக்ளியஸ் உள்ள இருக்கிற டிஎன்ஏவோடைய எக்ஸ்பிரஸ் மூலியமா தான் நடக்குது. This expressions involves transcription and translocations. ஸோ இந்த ஜீன் வெளிப்பாடு அதாவது டிஎன்ஏல இருக்கிற கேரக்டர்ஸ் வெளிப்பாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ஸ்லயோ இல்லை ஆர்கானிசம்லயோ டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லக்ஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலியமா வெளியிடப்படுது. The next one, transcription refers to the copying of genetic information from one strand of DNA by RNA. So the first one, transcription அப்படின்றது
ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து டிஎன்ஏல ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து ஆர்என்ஏ மூலியமா கடத்தப்படுற நிகழ்வை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம். This RNA as soon as it's formed cannot be straight away sent to the cytoplasm to undertake the process of translations. ஸோ இந்த ஆர்என்ஏ வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட உடனே நேரா சைட்டோபிளாசத்துல அந்த ஆர்என்ஏவை அனுப்ப முடியாது. அதாவது டிஎன்ஏட சிங்கிள் ஸ்டாண்ட் கேரக்டரை வச்சிருக்கிற ஆர்என்ஏவை டைரக்டா சைட்டோபிளாஸ்டுள்ள நம்மளால அனுப்ப முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி அதுல நிறைய ப்ராசஸ் நடக்கணும். தட் இஸ் கால்டு எடிட்டேட் செய்யணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் one of the main items removed from the RNA strands are the introns. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த எடிட்டேட் ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் ஆர்என்ஏல வந்து ஒரு முக்கியமான பகுதியை வெளியில அனுப்பணும். அந்த பகுதி நம்ம என்னன்னு சொல்றோம், இன்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் all these changes before translation normally take place whereby certain region of DNA are silenced. ஸோ இந்த எல்லா சேஞ்சஸும் நடக்கிறதுக்கு முன்பா டிஎன்ஏவில் சில பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டா அமைதியாவே இருக்கும், எந்த ஒரு ரியாக்ஷனும் அதில் நடக்காது. However, there is an RNAi pathway. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா RI pathway. That means RNA interference pathway or RNAi pathway. I means interference. RNA interference is a biological process in which RNA molecules inhibit genome expression on translation. This is done by neutralizing target mRNA molecules. இந்த RNAi டிரான்ஸ்ஃபரேஷன் ப்ராசஸ்ல முக்கியமான அமைப்பா யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா mRNA. அதனுடைய ஒர்க்கை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ற மூலியமா இந்த RNAi இன்டர்ஃபரன்ஸ் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா RNAல நடக்க ஆரம்பிக்கும். A simplified model for the RNAi pathway is based on two steps. So RNA pathway வந்து சிம்பிளிஃபையா சொல்லணும்னா அதுல வந்து ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. First one, each involving ribonuclease enzymes. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ribonuclease enzymes வந்து இன்வால்வ் ஆகும். In the first step, the triggered RNA is processed into a short interfering RNA by the RNase 2 enzymes called Diker and Drosa. First processல வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னா RNase 2 enzymes வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபெரட்டிங் RNAவை பதப்படுத்தப்படுது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்சைம் டைசர் அண்டு ப்ரோசா அப்படின்ற ரெண்டு என்சைம்ஸால வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ நொதி வந்து பார்த்தீங்கன்னா siRNAவை வந்து பதப்படுத்தி வைக்குது. நெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டெப் cisRNAs are loaded into the effector complex RNA induced silencing complex RISC. The cisRNA is unwounded during RISC assembly and the single strand RNA hybrids with the mRNA target. This RNAi is seen in plant feeding nematodes. So second processல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா cisRNAவில் இருக்கிற எஃபெக்டார் காம்ப்ளெக்ஸ், அதாவது கூட்டு வினைவிக்கு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸா இருக்கிற RNA துண்டை வந்து பார்த்தீங்கன்னா அதனோட சீக்வன்ஸ் வெளியில வர்றதை தடுக்குது. ஸோ அந்த தடுக்கிற அமைப்பு பேர் வந்து பார்த்தீங்கன்னா RISC. தட் மீன்ஸ் RNA இன்டியூஸ்டு சைலிங் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா RNAவுடைய வெளிப்பாடை தடுக்க ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட் RISC வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிற டைம்ல, தட் மீன்ஸ் அசம்பிளி ஆகும்போது cisRNAவுடைய அதனுடைய சுருள் அமைப்பு, அதாவது ரிங் ஸ்ட்ரக்சர் அது இழந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNAவா மாறும்போது அது கூட mRNAவும் கலக்குது. இப்படி கலக்கும் போது கிடைக்கிற அந்த RNAi வந்து மோஸ்ட்லி தாவரத்தை உண்ணக்கூடிய நெமட்டோட்ஸ் அப்படின்னு சொல்ற ஃபீடிங் நெமட்டோட்ஸ் அப்படின்னு சொல்ற உருளை புழுல இது அதிகமா காணப்படுது.